வணக்கம். நான் உங்கள் அக்னி. நேற்றைக்கு கரூரில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கார். லஞ்சம் யார் கேட்டாலும் தரக்கூடாது. அரசு அதிகாரிகள் அல்லது அரசு பணியில் வேலை செய்கிறவங்க கேட்டால் என் பெயரை சொல்லுங்கிறார். என்னுடைய பெயர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி சொல்கிறாரு. மேலும் பல தகவல் சொல்கிறாரு. அதை நமக்கு விமர்சனமாக வைக்க வேண்டாம். இப்போ நாம் சொல்கிற செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, அமைச்சருடைய உதவியாளர்கள் வசூல் வேட்டையில் தொடங்கிட்டாங்க. வசூல் பண்ணுறதுக்கு, அதாவது லஞ்சம் வாங்குவதற்கு. இதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 7 தொகுதியில் இடைத்தேர்தல் வருது. இடைத்தேர்தலுக்கு செலவு பண்ணோம். இப்போ இதுக்கு காசு வேணும். அமைச்சர்களுடைய பிஏக்கள், நேர்முக உதவியாளர்கள் என்ன ஐடியா பண்ணிட்டாங்கன்னா, எல்லாருக்கிட்டையும் வசூல் பண்ணோம். அதாவது பணி உயர்வு, பணியிட மாற்றம், டெண்டரு, இந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் நாம் லஞ்சத்தை எப்படி பெறுவதுன்னு அதிகாரிகளோட அரசினுடைய அந்த தகவலை சேர்ப்பதற்காக இவங்க அதிகாரிகளோட கூட்டு சேர்ந்து இப்போ கொள்ளையடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதை நாம் ஏன் குறிப்பிட்டு சொல்கிறோம்னா, முதலமைச்சர் என்ன பண்ணுறாருன்னா, நான் லஞ்சத்தை ஒழிச்சிருவேங்கிறாரு. நான் இப்பயும் சொல்கிறேன், பல காணொலிகளையும் சொல்லிருக்கிறேன். இது காலாகாலமாக தொட்டு வந்துகிட்டே இருக்குது. லஞ்சத்தை ஒழிக்கணும்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் அத்தனை ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளையும் கூண்டோட பணி அப்படியே என்னன்னா, அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, டிஸ்மிஸ் பண்ணோம். இவங்களை அந்த வேலையிலிருந்து டிஸ்மிஸ் பண்ணோம். எல்லா அதிகாரிகளையும், ஒட்டுமொத்தமான அத்தனை அதிகாரிகளையும் டிஸ்மிஸ் பண்ணி புதிய ஆட்களை கொண்டு வரணும். இது இந்த முதலமைச்சர் செய்வாரா? செய்ய முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த அதிகாரிகளோட வேலை பார்க்குற கீழே இருக்கிற அதிகாரிகளுக்கு எல்லாம் தெரியும் எப்படி லஞ்சம் வாங்கணும், யாருக்கிட்ட வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ முதல்வர் லஞ்சத்தை எப்படி ஒழிப்பாரு? இப்போ ஐயா முதலமைச்சர் அவர்கள் நம்மகிட்ட, மக்கள்கிட்ட என்ன சொல்கிறாரு? நான் நேர்மையாக தூய ஆட்சி செய்வேன், எனக்கு ஜனங்கள் தான் வேணும், பணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கரூரில் சொல்லிட்டு இருக்கிறாரு. இது ரொம்ப கேலி கூத்தா தெரியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்திருக்கிற 2 பேர் கரூரை சேர்ந்தவரும் புதுக்கோட்டை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கரன், இந்த மாதிரி பேர் உள்ள 2 பேரையும் கூட்டு சேர்த்துக்கிட்டு நேற்றுக்கு மேடையில் அவங்கள பேச வச்சு, அவங்கள வாசல்லையே நிற்க வச்சுட்டு, நீங்கள் கவர்மெண்ட்டனுடைய அலுவலர் ஆலோசனை கூட்டத்தில் போய் உக்காந்துட்டு பேசுகிறீங்க, உங்கள் வாசல்லையே நின்று உங்கள் காரு பக்கத்துலேயே நிற்கிறாங்க. இவர்கள்லாம் என்ன நேர்மையான ஆட்களா? இவர்களை வச்சு நீங்கள் எப்படி தூய்மையான ஆட்சி தருவீங்க? ஏற்கனவே கொள்ளையடிச்சு விஜயபாஸ்கர் மேலே, கரூர்காரர் மேலே ஏற்கனவே ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது, புதுக்கோட்டைக்காரர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது, வழக்கு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. பல கோடி ரூபாய் சொத்தை சேர்த்து இவங்கெல்லாம் கொள்ளையடித்தவங்களோட கூட்டு சேர்ந்து நான் தூய்மையான ஆட்சி தருவேன் அப்படின்னு சொல்கிறீங்களே, எந்த விதத்தில் நியாயம்? முதலமைச்சர் இதை யோசிப்பாரா, யோசிக்க மாட்டாரா? தயவு கூர்ந்து முதலமைச்சர் அவர்கள் தூய ஆட்சி தரணும் அப்படின்னு சொன்னால், இப்போ பல அதிகாரிகளை மாற்றிட்டே இருக்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி எல்லாத்தையும் மாற்றி 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 போட்டாலும் உங்களுடைய வேலைகள் சரியாக நடக்காது. நீ பல்வேறு பிரச்சனைகளை முதல்வர் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் கட்டாயமும் ஏற்படும். பல இடத்துல லஞ்ச ஒழிப்புத்துறை ஓடி போய் பிடிச்சாலும் கூட, இன்னைக்கு நான் சொல்கிறது, இன்னும் 3 மாதத்தில் லஞ்ச ஒழிப்பு துறையினுடைய இந்த லஞ்ச ஒழிப்பு துறையிலிருந்து மாற்றப்படுவீர்கள். நீங்களே மாற்றிடுவீங்க. அவர் தான் இயக்குனர். அப்போ நீங்கள் 3 மாதத்தில் மாற்றிடுவீங்க. அதே போல் போக்குவரத்து துறையில் இருக்கிற போக்குவரத்து ஆணையரும் இன்னொரு 6 மாதத்தில் மாற்றிடுவீங்க. அவரும் சரியில்லைன்னு சொல்லிட்டு. மாற்றுறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. எல்லாத்தையும் டிஸ்மிஸ் பண்ணுங்க. ஒருத்தரை கூட வைக்காதீங்க. அரசு ஊழியர்கள் யாரையும் வைக்காதீங்க. புது ஆட்களை தேர்வு பண்ணுங்க, புது ஆளை போடுங்க. இப்போ எப்படி லஞ்சத்தை வாங்குறாங்கன்னு பார்ப்போம். லஞ்சத்தை ஒழிப்பேன்னா 6 மாதம் கழிச்சு பாருங்க, உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் அதிகப்படியான நீங்கள் நடவடிக்கை எடுக்க முடியாமல் திணறி போகிற அளவுக்கு லஞ்சம் பெருக்கெடுத்து ஓடும். அதுதான் உண்மை. கல்கோரியில் 1845 மைன்ஸ் இருக்குது. மைன்ஸில் 200க்கு மேற்பட்ட மைன்ஸில் கவர்மெண்ட்டில் ஆர்டர் வாங்காமையே செய்கிறாங்க. அத்தனை அதிகாரிகளுக்கும் தெரியும். இப்போ என்ன பண்ணுறாங்க? 200க்கு மேற்பட்ட கனிம வளத்துறையில் இருக்கிற அதிகாரிகள் மாற்றம் செய்கிறீங்க. மாற்றம் செஞ்சால் முடிஞ்சுதா? திரும்பி அவன் எங்கே போவான்? இன்னொரு மைன்ஸுக்கு போவான், திருட செய்வான், லஞ்சத்தை வாங்குவான்.
இதே மாதிரி பண்ணுவான். அவங்கள டிஸ்மிஸ் பண்ணுங்க. அவங்களால பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த அரசு வந்து கண்டிப்பாக லஞ்சம் இல்லாத துறையாக மாற்ற முடியாது. நீங்கள் என்னதான் தலைகளை நின்னாலும், நான் லஞ்சத்தை ஒழிப்பேன் மேடையில் பேசினாலும் இது நடக்க போகிற பிரச்சனை கிடையாது. இதற்கு தீர்வும் கிடையாது. மக்கள் விரும்பி கொடுக்குற பணத்தை அதிகாரி வாங்கிக்கிட்டு அவங்க வேலையை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதுதான் நடக்கும். இப்போ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு முக்கியமான ஒரு வேண்டுகோள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கட்சியில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் பல பேருக்கு ஒன்றிய செயலாளர் அந்த அணி இந்த அணி எல்லாத்துக்குமே காசு வாங்கிட்டு தான் அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்தாரு. இதுக்கு பேர் என்ன? இப்போ உங்களுடைய துறையில் இருக்கிற சில அமைச்சர்கள் பேரில் குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. தூத்துக்குடியில் ஒரு எம்எல்ஏ அவர் போய் லாரி டயரை பார்த்துக்கிட்டு இது என்ன டயரு, இது என்ன சேஸ் நம்பர் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவர் வந்து நடவடிக்கை எடுத்து நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் போய் அடியில் லாரி டயரை கொடுத்து பார்க்குறாரு, அந்த சேஸ் நம்பரை பார்க்குறாரு, இப்படி பார்த்துட்ருக்காரு. நல்லா தெரிஞ்சுக்கணும் அந்த எம்எல்ஏ. அதாவது அந்த லாரியெல்லாம் வந்து நுகர்வோர் பொருள் ஒரு ரேஷன் கடைக்கு போகிற சரக்கு ஏற்றுவாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்ட முடியாது, ஓட்டவும் மாட்டாங்க. அதே மாதிரி ரயில்வே குட் செட்டில் கவர்மெண்ட்டினுடைய ரேஷன் அரிசி ஆகட்டும், இல்லை கோதுமை ஆகட்டும், சர்க்கரை ஆகட்டும், என்ன பொருள் வந்தாலும் அதை வந்து அந்த பேக்கில் இருந்து எடுத்துகிட்டு போகிற லாரியெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய காலத்து வண்டிகள் தான். பெரும்பான்மை அந்த ஓட்டக்கூடியவர்களுக்கு லைசன்ஸே இருக்காது, அதுக்கு எஃப்சியுமே இருக்காது. ஏன்னா இது தமிழ்நாடு பூரா இருக்குது. இந்த எம்எல்ஏ போய் அங்கே அடியில் படுத்துக்கிட்டு பார்க்குறதுனால இதெல்லாம் தீர்வு பிரச்சனை கிடையாது. இந்த எம்எல்ஏ என்ன பண்ணணும்னா, ஒரு குடோனுக்கு போகிறாருன்னா அங்கே கரெக்டான ஒரு 100 கிலோனா 80 கிலோனா அந்த மூட்டையினுடைய வெயிட்டு கரெக்டாக இருக்கா, சேதாரம் எவ்வளோ இருக்குது, அதிகாரிகள் கரெக்டாக வேலை பார்க்குறாங்களா, மூட்டை திருட்டுத்தனமாக கொடுக்குறாங்களா, இப்படி தான் அவர் ஆய்வு பண்ணுமே தவிர லாரி படுத்துக்கிட்டு பண்ணுறதெல்லாம் இதை கேலி கூத்து. இந்த லாரிக்கு வந்து யார் எச்சி பார்த்தாங்களோ அவங்க தான் பார்க்கணும். சேஸு கரெக்டாக இருக்கா, சேஸ் நம்பர் கரெக்டாக அடிச்சிருக்கானா, இல்லை தப்பாக இருக்குதா, இவன் ஏன் அடித்தான், அதுக்கு ஏன் நம்ம வந்து எஃப்சி காட்டுறது கொண்டு வந்தான், இது எஃப்சி கிடையாது, இது தப்பான நம்பரு அப்படின்னு சொல்லி காவல்துறையிட்ட சொல்லி பிடிச்சி கொடுக்கணும். அப்போ இத்துறையை பொறுத்தளவில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இப்போ அமைச்சர்களாக இருக்கிற நேர்முக உதவியாளர்கள், அதாவது அவருடைய உதவியாளர்கள் வசூல் வேட்டையில் அதிகாரிகளோட சேர்ந்து கூட்டணி சேர்ந்து அரசுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்த போகிறாங்க. இது டெண்டர் முதல் கொண்டு பணி உயர்வு கொண்டு எல்லா விஷயத்துலையும் எங்கெங்கே என்னென்ன வாங்கணுமோ எல்லாம் அதிகாரிகளோட இப்போ வந்து ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது பல அமைச்சர்கள் வந்து பயந்துட்டு இருக்கிறாங்க. முதலமைச்சருக்கு தெரிஞ்சு அது பெரிய பிரச்சனையாயிருன்ட்டு அந்த அமைச்சர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய உதவியாளர் என்ன சொல்கிறாங்கன்னா, எலெக்ஷன் வரப்போகுது, எப்படி செலவு பண்ணுறது, நீங்கள் செலவு பண்ணணும், ஓட்டுக்கு காசு கொடுக்கணும், அவனை கூட்டிகிட்டு வர்றதுக்கு காசு கொடுக்கணும், வேனுக்கு காசு கொடுக்கணும், டிரைவருக்கு காசு கொடுக்கணும், சோறு வாங்கி போடணும், இப்படி அவங்களை ஆலோசனை கொடுத்து அமைச்சர்களை பிரெயின் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது முதல்வருக்கு தெரியணும். இப்போ தமிழ்நாட்டில் உங்களுடைய நீங்கள் உட்கார்ந்துருக்க அமரக்கூடிய இடத்துல தலைமைச் செயலகத்திலேயே இது நடந்துகிட்டு இருக்கு. இதற்கு இந்த முதலமைச்சர் என்ன பதில் சொல்ல போகிறாரு? அன்பு கூர்ந்தவர்களே, நான் சொல்வது அனைத்தும் உண்மை. தயவு கூர்ந்து இதை பார்க்கின்ற அனைவரும் வியூஸ் போடுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க. உங்கள் வீட்டு பிள்ளை. நன்றி, வணக்கம். அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கிறேன்.